ஹரிசாண்டல் லைன் எதை குறிக்குது அப்படின்னா பெர்சுவேசிவ்னஸ். பெர்சுவேசிவ்னஸ்ங்கிற இங்கிலீஷ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஊக்குவித்தல். பேசும்போதே இன்டியூஸ் பண்றது, அதாவது ஆர்வத்தை தூண்டும் வகையில் அப்படிங்கிறது அந்த பெர்சுவேசிவ்னஸ். வெர்டிகல் லைன் எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பிரசிவ்னஸ். எக்ஸ்பிரசிவ்னஸ் என்னன்னு சொல்லி கேட்டா பிரிஸ்கா, ரொம்ப தன்னம்பிக்கையோட, ரொம்ப தைரியத்தோட பேசுற அந்த உடல் மொழி. இது ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒருத்தருடைய கம்யூனிகேஷன். மூணாவது ஒண்ணு இருக்கு, என்னன்னா அதை நான் இங்க மென்ஷன் பண்ணல, அதுதான் இப்ப நம்ம கேமா பார்த்தது. என்னன்னா ஆன்சரிங் பாசிபிள் கொஸ்டின்ஸ். இப்ப ஆசிரமத்தை பத்தி நான் இங்க இது ஒரு நிறுவனம், 19 பேர் இந்த நிறுவனத்தை சார்ந்தவங்க. இங்க இந்த நிறுவனத்துல ஆசிரமத்தை பத்தி நான் பேச வரேன். நான் பெர்சுவேசிவா இருக்கணும், எக்ஸ்பிரசிவா இருக்கணும், 20 பேத்துக்கும் மைண்ட்ல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு முன்கூட்டியே பதில் சொல்ற அளவுக்கு நான் திறமையானவனா இருக்கும். இது மூணு சேர்ந்தாதான் கம்யூனிகேஷன். ஆனா இது ரெண்டையுமே ஹை லோன்னு பிரிச்சுக்கலாம். இப்ப இந்த பாக்ஸ்ல எக்ஸ்பிரசிவ்னஸ் அப்படிங்கிறது அதிகமாகவும் பெர்சுவேசிவ்னஸ் கம்மியாகவும் இருக்கிற ஆட்கள் இந்த பாக்ஸ்குள்ள வராங்க. அதாவது பேசும்போது ஸ்பீடு இருக்கும், பயங்கரமான சத்தம் இருக்கும், வாய்ஸ் அட்டகாசமா இருக்கும், உடல் மொழி நல்லா இருக்கும், ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா சிரிப்பு இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், நம்மளுக்கு அவர் பார்த்தா தூக்கமெல்லாம் வராது, அப்படி ஜம்மன் இருக்கும், அவ்வளவு எக்ஸ்பிரசிவா இருப்பாரு. ஆனா அவரு 1 மணி நேரமா பேசுறாரு, உங்களுக்கு உள்ள ஒண்ணுமே தோணல, எந்த விதமான ஒரு மோட்டிவேஷனும் வரல, ஆனா அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. இவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, என்னன்னா திஸ் ஆர் ஃப்ரெண்ட்லி பீப்புள். நீங்க வாழ்க்கையில பார்த்துருப்பீங்க, ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்பாங்க, பேசுறது தவிர்க்கலான்னு கூட தோணாது. ஆனா அவர் எவ்வளவு நேரம் என்ன பேசினாருன்னு கேட்டா தெரியாது, அது ஏதோ பேசிட்டு இருந்தது, நான் பார்த்துட்டு இருந்தேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. இவங்க ஃப்ரெண்ட்லி பீப்புள். இவங்க நம்ம இப்ப பார்த்த மாதிரி உங்க மைண்ட்ல இருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் எல்லாம் பண்ண மாட்டாங்க. பெர்சுவேசிவ்னஸ் அப்படிங்கிறதும் ஹை, எக்ஸ்பிரசிவ்னஸ் அப்படிங்கிறதும் ஹை. எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பேச்சிலையும் அவங்க பேசுறப்போ கவனிக்கலாம்னு தோணும். ஆனா அவங்க 5 நிமிஷம் பேசினாலும் பரவாயில்ல, இவர் சொன்ன விஷயத்த யோசிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு தெஸ்பியன்னு பேரு. தெஸ்பியன் அப்படிங்கிறது ஒரு ஸ்பானிஷ் வார்த்தை, அதாவது மனசுக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தின்னு அர்த்தம். அதான் தெஸ்பியன். ஸோ இவங்க அந்த மாதிரி ஆளு. நாம எல்லாருமே கம்யூனிகேஷன்ல தெஸ்பியன்ஸா இருக்கணும். ஆசிரமத்தை பத்தி சொல்லும் போது ஒரு தெஸ்பியனா நீங்க சொன்னீங்கன்னா எங்க இருக்குங்க இது, கண்டிப்பா நான் பாக்குறேன், என்னால முடிஞ்சதை மாசம் மாசம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அவங்களை சொல்ற அளவுக்கு நம்ம கம்யூனிகேஷன் இருக்கணும்னா ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடாது, தெஸ்பியனா இருக்கணும். இங்கேயும் 2 பேர் இருக்காங்க, எக்ஸ்பிரசிவ்னஸும் இருக்காது, பெர்சுவேசிவ்னஸும் இருக்காது. பேசுறப்பவும் டெட் பாடிக்கு நம்ம கீ கொடுத்த மாதிரி தான் அவர் பேசுவார். ஆனா அவர் பேசுறதுல நம்மளுக்கு ஒன்றும் புரியாது. இவருக்கு பேரு என்னன்னு கேட்டீங்கன்னா பாய்சனஸ் பர்சன். இப்படி ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசினாருன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. 4வது மற்றும் கடைசி என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பெர்சுவேசிவ்னஸ் ஜாஸ்தி இருக்கும். ஒரு மனுஷன் இருந்தார், கதைகள் சூப்பரா பேசுவார், கேட்டா அப்படியே அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். ஆனா அவர் ஃபேஸ பாத்தீங்கன்னா இப்படியே தான் இருக்கும், அப்படியே தான் இருப்பார். யூடியூப் அவரு பேசுறது மட்டும் இல்ல, கதையை கேட்டா தூங்குன்னு சொல்லித்தான் போடுவான். பட் அவரை பார்த்தா அடுத்த செகண்டே தூக்கம் வரும். அவர் ஒரு பெரிய ஸ்லீப் தெரபிஸ்ட். ஆமா, அவர் அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பாவம், அவருக்கு பேரலிசிஸ் இருக்கு. அவர் ஜெர்மனியில அப்படியே அவர் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா முதல் படம் ஜெர்மனியில பாத்தீங்கன்னா அப்படிம்பாரு. அப்ப நீங்க கேட்கும் போது நல்ல விஷயம் தானே சொல்றாரு, ஏன் இப்படி ஒரு இறங்கலோட சொல்றாரு அப்படின்ட்டு. இவங்களுக்கு பேரு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸ்டர்ன் ஃபேஸ் அப்படின்னு. ஸ்டர்ன் அப்படின்னா இறுக்கமான அர்த்தம், ஸ்டர்ன் ஃபேஸ். சோ இப்படி போய் நாங்க பாத்தீங்கன்னா 17 வருஷம் சுகுமாரன் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஆசிரமத்தை வச்சிருக்காரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு இப்படி நீங்க பேசுனீங்கன்னா கொஞ்ச நேரத்துல பல கடைசியில பேசணும்னா தூக்கி உள்ள ஓட்டுருவாங்க, இல்ல ஏர்வாடியில மாத்திடுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல பெர்சுவேசிவ்னஸ் நல்லா இருக்கு, ஆனா எக்ஸ்பிரசிவ்னஸ் கம்மியா இருக்கு. சோ இப்ப இந்த தெஸ்பியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மள எத்தனை பேர் பேசுறோம் அப்படிங்கறத ஒரு சுய ஆராய்ச்சி நம்ம பண்ணிக்க வேண்டியது இருக்கு. நம்மளை அனலைஸ் பண்ணிக்க தான் இங்க நான் கேட்கறேன். அதுதான் ஃபர்ஸ்ட். இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க எங்க இருக்கீங்க? அதாவது நான் கொஞ்சம் இங்க இருக்கேன், ஸ்டர்ன் ஃபேஸ்லயும் இருக்கேன், சில சமயங்கள்ல நான் இங்க இருக்கேன், அப்பப்போ டச் பண்ணிட்டு போறது இங்கேயும் உண்டு. பட் நான் டெஃபினட்டா இதுல இல்லைங்கிறது நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கேன். வினோத் சார் நீங்க சொல்லுங்க, வேர் ஆர் யூ? ஸோ கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு மிரர் டெக்னிக்னு ஒன்று இருக்குங்க.
நம்ம டெய்லி ஒரு 5 நிமிஷம் கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பார்ப்போம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரைனிங்க்கே நான் காலேஜ்ல புக் பண்ணுவாங்க. அப்போ போய் நான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது நான் மிரரையே கொண்டு போயிடுவேன். இங்கிருந்து கார்ல தூக்கிட்டு போயிடுவேன். தூக்கிட்டு போய் அங்கே வந்துட்டு கட்டுக்கம்பி இருக்கு, அங்கே கட்டிட்டு முன்னாடி பார்க்குறவங்களாம் பைத்தியக்காரன் நினைப்பேன். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீ ஃபர்ஸ்ட் அந்த கண்ணாடி முன்னாடி பேசிட்டு அப்புறம் இங்கே வந்து பேசுறேன். சார் இவனுக்கிட்ட நான் பேசுறேன் சார் அப்படின்னா, இல்லடா நீ முதல்ல கண்ணாடிட்டு பேசிட்டு அவன் முடிவு பண்ணிடுவான் அப்பவே. சரி டையெல்லாம் கட்டிட்டு வேணாதான் ஒருத்தன் வந்திருக்கான்ட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பேசிட்டு வந்து பசங்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அந்த பையன் சொல்லுவான், சார் ஐ ஃபெல்ட் பெட்டர். அதுக்கு என்ன காரணம் நீங்க சொல்லுங்களேன். ஏன்? கரெக்ட், செல்ஃப் கான்பிடன்ஸ். ஏன்னா நாம எப்படி வந்துட்டு இந்த உலகத்தை கஷ்டப்படுத்திட்டு இருக்கோங்கிற ஒரு விஷயம் கண்ணாடி பார்த்து நம்ம பேசும்போது தான் தெரியும். அப்பதான் இவ்வளவு விகாரமாவா நம்ம இருக்கோம் அப்படிங்கறத நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை பார்த்து நம்ம சீர்திருத்திக்க முடியும். ஸோ அந்த ஒரு வகையில 3 விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 1, பெர்சிவேசிவா இருக்கணும், எக்ஸ்பிரசிவா இருக்கணும். எப்படி கேள்விகளை கேட்டு கண்டுபிடிச்சிங்களோ அந்த மாதிரி அந்த பர்சனை அடுத்து என்ன கேட்பாரு அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நீங்க பிளான் பண்ணி அந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க பதில் இங்க எடுத்து சப்மிட் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் ஸ்கில். அதுக்கு உங்களுக்கு 10 லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், நீங்க வந்து இவ்வளவு ப்ரொனன்சியேஷன்ல இருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. யோசிச்சிங்கன்னா போதும். ஸோ இதுதான் நம்ம பாடி எப்படி இருக்கு, பாடி லாங்குவேஜ் சம்பந்தப்பட்டது. 3வது விஷயம் லாங்குவேஜ். லாங்குவேஜ்ல நம்ம பேசுற லாங்குவேஜ் இல்லை, நமக்குள்ள என்ன பேசிக்கணும். நான் இப்போ தெளிவா ஒரு உதாரணத்தோட சொல்றேன். ஒன் ஃபைன் மார்னிங் நீங்க எல்லாரும் முடிவு பண்றீங்க என்னன்னா, மார்ச் 31, 2025க்குள்ள நம்ம வந்து இத்தனை டோனர்ஸ் பிடிக்கணும். நம்ம வெப்சைட்ல வந்துட்டு டோனர்ஸை இன்வைட் பண்றோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மற்ற யுத்திகளை யூஸ் பண்ணி டோனர்ஸை இன்வைட் பண்றோம். ஆனா நம்ம எல்லாரும் 15 பேர் 19 பேர் சேர்ந்த ஒரு டீமா நம்ம இவ்வளவு டோனர்ஸை பிடிக்கணும்ட்டு ஒரு டார்கெட்டை அரைவ் பண்றீங்க. 65 டோனர்ஸ் 2 மாசத்துல, பிப்ரவரி அண்ட் மார்ச் அப்படின்னு. இப்ப நீங்க இந்த கேம்ல இருந்து கண்டுபிடிச்ச அத்தனை லேர்னிங்கையும் இதுக்குள்ள கன்சாலிடேட்டடா கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வரும்போது ஃபர்ஸ்ட் அந்த 65-75 டோனர்ஸ் 2 மாசத்துக்குள்ள அப்படிங்கிறது எப்ப சாத்தியமாகும்னு கேட்டீங்கன்னா, இது 3ம் யூனிஃபார்மா நம்ம எல்லாருக்குமே ஒழுங்கா இருக்கணும். நான் ஐ டெல் யூ, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஃபர்ஸ்ட் மென்டல் ஃபோக்கஸ் சதீஷ் சாருக்கு, மயில்சாமி சாருக்கு, சுதர்சனுக்கு, ரமணாவுக்கு 4 பேர் ஒரே டீம்ல இருக்காங்க. அவங்க 4 பேருடைய மென்டல் ஃபோக்கஸும் ஒரே மாதிரி இருக்கும். என்னன்னா 65 to 75 மார்ச் 31 முடியறதுக்குள்ள. இப்படி அதை தவிர வேற எந்த ஃபோக்கஸும் இல்லாம இருந்தாங்க அப்படின்னா அது அந்த இடத்துல மென்டல் ஃபோக்கஸ்ன்னு சொல்றோம். லாங்குவேஜ்ங்கிறது என்னன்னா நம்மளுக்குள்ள நம்ம என்ன பேசிக்கிறோம் அப்படிங்கிறது. இப்ப தன்னம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நான் சொன்னேன். ஒருத்தருடைய தன்னம்பிக்கை எப்ப டெவலப் ஆகும்? இப்ப நீங்க வந்து ஒரு முக்கியமான டார்கெட் நீங்க செய்ய போறீங்க. ஒரு 40-50 பேர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பப்ளிக் ஸ்பீக்கிங்கோ இல்லை பாட்டு பாடுறதோ, டான்ஸ் ஆடுறதோ, இல்லை ஒரு ஸ்பீச் கொடுக்கறதோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அந்த பர்சனுக்கு தன்னம்பிக்கை எப்படி வரும்? இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணா வரும். எப்படின்னா, உனக்குள்ள நீ என்ன பார்த்துக்கிற, மைண்டுக்குள்ள உன் பிக்சர் என்ன, மென்டல் ஃபோக்கஸ். அந்த பிக்சர் என்னவா இருக்கணும்? நீ நல்லா மைக்கை பிடிச்சி பேசுற மாதிரியும், எல்லாரும் உனக்கு கை தட்டுற மாதிரியும், எல்லாருக்கும் உன்னுடைய ஸ்பீச் பிடிச்சதுன்னு சொன்ன மாதிரியும், இப்படித்தான் அந்த பிக்சர் இருக்கணும். அதுதான் மென்டல் ஃபோக்கஸ். லாங்குவேஜ், உனக்குள்ள நீ என்ன பேசிக்கணும்? கண்டிப்பா நம்மளால முடியாது. நம்ம மைக்க பிடிச்சா நம்ம கை நடுங்கும். இவங்க எல்லாம் பார்த்து சிரிச்சாங்கன்னா நான் ரொம்ப நொந்து போயிடுவேன். இப்படி பேசிட்டு இருக்கிறதுக்கு பதிலா நம்ம முடிஞ்சதை செஞ்சு பார்க்கலாம். வர பாராட்டுகள் வரட்டும், நம்மளுடைய 100% கொடுப்போம். அப்படிங்கிற மாதிரி தனக்குள்ள பேசிக்கிற அந்த லாங்குவேஜ், செல்ஃப் டாக் அப்படிங்கிறது இருக்கணும். இது ரெண்டும் ஒழுங்கா இருந்தா இது தானா முன்னேறும். என்னது? பாடி லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரைட் ஆயிரும். இப்படி ஸ்லவுச் ஆகி நிக்கிறவன் இப்படி ஸ்ட்ரைட்டா நிற்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் நல்லா பண்ணுவான். இதுதான் தன்னம்பிக்கையை கொண்டு வரதுக்கான சைக்காலஜியா இதை நம்ம சொல்றோம். அதே வகையில ஒரு வேலையை செய்யும் போதும் நம்மளுக்கு இருக்க வேண்டிய சைக்காலஜி இதுதான். எல்லாரும் ஒரே மாதிரி மென்டல் ஃபோக்கஸ் வச்சிருக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரி செல்ஃப் டாக் வச்சிருக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரி பாடி லாங்குவேஜ் வச்சிருக்கணும். இதுல யாராவது 2-3 பேர் அப்படிங்கிறது தடமாறி போயிட்டாங்கன்னா அப்பதான் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்காம இருக்குது.